மாறன் சீரியல்ல இப்போ ரொம்ப அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாறன் வந்து ராகவன போட்டு வெளுத்தெடுக்குறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. விசி வந்து சுத்தமா வர மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். 2 பேரும் பைக்ல வந்து ஜோடியா வந்து வந்துகிட்டே இருக்காங்க. "ஏன் வீரா ஒரு நிமிஷம் இறங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா இளநீ குடிக்கலான்ட்டு இருக்கேன்." "இளநியா? எனக்கெல்லாம் வேணாம். நீ மட்டும் தான் வந்து சினிமாவுக்கு போம்போது வந்து வாசல்லயே நிக்க வைப்பியா? அது ஃப்ரீங்கிற மாரி தான். இதுவும் ஃப்ரீ தான். நான் இளநீ குடிக்கிறேன். நீ வந்து அப்பப்போ வந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருன்னோனே, "அண்ணா ஒரு இளநீ தாங்கண்ணே 2 ஸ்ட்ரா போட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா இதுவும் உன்னோட இதுல இருக்கா? நானும் உன் கூட வந்து இந்த இளநீல வந்து குடிக்கணுமாங்கிற மாரி கேட்குறாங்க. "ஓ! அப்படியெல்லாம் ஆசை இருக்கா உனக்கு? நான் 2 ஸ்ட்ரா போட்டு ஒரே இளநீல வந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரா போட்டு அப்படியே இளநீ வந்து குடிக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. "அப்பா சூப்பரா இருக்கு. இளநீனா இளநீ தான்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "இன்னொரு இளநீ குடுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து வீரா வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "என்னடி வேணான்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே இளநீ சாப்பிட்டு முடிச்சோனே, "அண்ணா வழுக்க இருக்கும் எடுத்து குடுங்கண்ணேங்கிறாங்க." "இளநீ சாப்பிடுறதே இதுக்கு தானே" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு அப்படியே வழுக்கையில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, வீரா வந்து காசு குடுக்குறாங்க. நம்ப அவ்வளோ பெரிய காலேஜ் ஃபீஸே கட்டியிருக்கோம். 50,000 60,000ன்னு. இவ நமக்காக வந்து ஒரு இளநீக்கு காசு குடுத்துருக்க மாட்டாளா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, "தம்பி இளநீக்கு வந்து காசு குடுக்கல. ஏன்னா என் பொண்டாட்டி தானே அவ. அவ வந்து குடுக்கலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மேடம் வந்து அவங்க சாப்பிட்டதுக்கு மட்டும் தான் குடுத்தாங்க." "ஏண்டி உனக்காக நான் எவ்வளோலாம் உதவி பண்ணியிருக்கேன். நான் உன்ன வெட்டியாவா செலவு பண்ணதுக்கலாம்? நான் எதுக்கும் பொறுப்பு இல்லப்பா. நீயா ஆசைப்பட்டு தானே என்ன காலேஜில வந்து சேர்த்து விட்ட. அப்படி இருக்கும்போது எனக்கு அத பத்தி கவல இல்ல. இளநீக்கு காசு குடு. ரொம்ப பெரிய மனுஷடி உன்ன பொறுத்தளவு." அப்படின்னு சொல்லிட்டு இளநீக்கு காசு குடுத்துட்டு அப்படியே வந்து பைக்ல வந்துகிட்டே இருக்காங்க. "எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அத மட்டும் நிறைவேத்துறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப எப்படி ரூம்குள்ள மட்டும் தான் நம்ம தனித்தனியா வந்து சண்டை போடுற மாரி இருக்குமா? இல்ல வெளியில வந்தா பழையபடி வீரா வந்து ஒத்துமையா இருக்கிற மாரி இருக்குமா? ஏன்னா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற? பின்ன நம்ம 2 பேரும் சண்டை போட்டுருக்கோங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒத்துமையா இருப்போமா? இல்ல சண்டை போட்ட மாரி தான் அப்கமிங்லயும் நடிக்க போறோமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "உன் கைய குடுங்கிற மாரி பேசுறாங்க." "எதுக்குடி? ஏன்?" அப்படின்னு சொல்றாங்க. கைய குடுன்னா குடுன்னோனே, அப்படியே 2 பேரும் ஒத்துமையா கைய பிடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. வள்ளி பார்த்தோனே இதெல்லாம் எப்போதும் போல உண்மைங்கிற மாரி நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வந்து சமாதானப்படுத்திட்டானா, இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, 2 பேரும் இப்படி தான் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் நான்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ப வள்ளி மாட்டுக்கும் சந்தோஷமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம், "ஓ! இது எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாளா? சரி, சரிங்கிற" மாரி யோசிக்கிறாங்க. சரி எனக்கு உள்ள வேலை இருக்கு. நான் போய் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நம்ப வீரா மாட்டுக்கும் உள்ள வந்து போயிட்டுருக்காங்க. "என்னடா பெரிய ஆளா இருப்பாப்புல இருக்கியே! வீராவோட மனச மாத்திட்டியா?" "ஆமா. நான் அவள்ட்ட ஒண்ணு விஷயம் கேட்டேன்னா, அவ உடனே சம்மதம்ன்னு சொல்லிட்டா. அதான் எங்க 2 பேருக்குள்ள சண்டையெல்லாம் தீர்ந்து போய் இனிமேல் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுருவோம்." "அட போ அத்த! பூட்ட கூட ஈஸியா வந்து தொறந்துரலாம். ஆனா வீராவோட மனசெல்லாம் ஈஸியாலாம் மாத்தவே முடியாது. அவ இன்னமும் வந்து செம கடுப்புல தான் சுத்திட்டு இருக்கா. பழையபடி வந்து உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் முன்னாடி நடிக்கிறாளாம். அன்பா, பாசமா இருக்கிற மாரி." "அப்படியாடா சொல்ற? டேய்! வீராவோட மனசையும் வந்து அப்பப்போ வந்து மாத்தணும்டா. இப்ப அவ நடிக்கிறாள்ல, நம்ப அவளுக்கு மேல வந்து நடிச்சு, இந்த விஷயத்தெல்லாம் வந்து உண்மைங்கிற போல ஆக்கணுங்கிற மாரி பேசுறாங்க." இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா பட்டமாயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ப வள்ளி, "சரிடா பார்த்துப்போம் எதுவா இருந்தாலும்." பாட்டு பாடிக்கிட்டே வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. நம்ப ராகவன் 2 பேரும் ஹக் பண்றாங்க. "ஏங்க எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்காக நான் இது கூட செய்யலன்னா என்னங்கிற" மாரி சொல்லி முடிச்சுட்டு, "உனக்காக இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல கூட நான் செய்வேங்கிற" மாரி ராகவன் வந்து சொல்லிடுறாங்க. "ஓ! இதுக்கும் மேல செய்வியா? அப்படா உன்ன வச்சு அந்த கடைய எல்லாத்தையும் வந்து நான் இல்லாம ஆக்கிடுறேங்கிற" மாரி கண்மணி வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறன் பாட்டுக்கு வெளியில வந்து பாட்டு பாடிட்டே வரப்ப, ஆப்போசிட்ல வந்து ராகவனும் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. "என்ன சார் ரொம்பவே சந்தோஷமா பாடுறீங்க போல இருக்கு." "ஆமா, எனக்கு பாட்டு பாடத் தெரியும். அதனால பாட்டு பாடுறேன்." பழைய ராகவன் எப்படி தெரியுமா இருப்பான்? அவன பத்தி நான் சொல்றேன். "ஏய் எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ தான் வந்து இது மாரி பண்ண. கடைசில வந்து என் மேல வந்து பழிய போட்டுட்டாங்க." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புலம்பிக்கிட்டு இருப்ப. இப்ப என்ன ராகவன் வந்து அத பத்திலாம் துளி கூட கவலை இல்லாம அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாரி தெரியுதே. இப்ப என்ன எதுக்குங்கிற மாரி அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த கார் ஓட்டுன விஷயத்த கூட அவ்வளதானங்கிற மாரி ஏத்துக்கிறாங்க. "டேய் அவ்வளோ பெரிய வில்லன் ஆயிட்டியாடா அதுக்குள்ள? சரி, சரி." அப்பா வந்து விசாரிச்சாரு தெரியுமா? முத்தண்ணன கூப்பிட்டு வரப்ப, "அப்ப என்ன நடந்திருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, தூக்கி வாரி போட்டது. "என்னடா விசாரிச்சப்பயே இப்படி இருந்தியே, ஒரு வேள முத்தண்ணன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கண்மணி வந்து முத்தண்ணன அடிச்சுட்டாங்க. ராகவன் இதுக்கு பழி வாங்குற மாரி என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துருச்சுன்னு வச்சுக்கயேன், சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும். நீ இனிமேட்டு அந்த கடைக்குள்ளேயே வராத அளவுக்கு அப்பா வந்து மாஸ் பண்ணியிருப்பாப்ல. என்கிட்ட நீ சொல்ற, நான் இந்த கடையில இருக்கணுமா? இல்ல அப்பா வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுமான்னு பேசுற. ஓகே, ஓகே.
ரொம்ப நாள் உன் பக்கமே காற்று வீசாது தம்பி. இந்த குணத்தை வந்து விட்டுரு. பழையபடி நீ மாறிடு. இல்லைன்னு வச்சுக்கியேன் உனக்கு ஆப்பு தான். கண்மணி அண்ணி இனிமேட்டு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரில. நீ எப்படியெல்லாம் அதுக்கு ஜால்ரா தட்டுவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. கடை விவகாரம் அப்பாவோட கௌரவம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, எல்லாரோட வாழ்க்கையும் அதில் தான் அடங்கியிருக்கு. நான் சொன்னது அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்களையும் சேர்த்து தான். அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக உன்னால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நீ இந்த ஹீரோயிசம் காட்டுறதெல்லாம் வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். கண்மணி மனசு புரிஞ்ச மாதிரி நடந்துக்கணுன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து என்ன வேணான்னு பண்ணிக்க. ஆனால் தேவையில்லாமல் கடையிலலாம் வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காத. நீ எப்போதும் எப்படி இருப்பியோ அதே போல் இருந்தேன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை நான் தான் இனிமேட்டு முதலாளிங்கிற எண்ணம் மட்டும் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு நீயே வச்சுக்கிட்ட ஆப்பு. இத்தனை நாளாக நீ வந்து தொழிலாளின்னு மாதிரி தானே நினச்சிட்டு இருந்த. அந்த எண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது, பார்த்துக்க. சரி நீ போ, நான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து ரூம்குள்ளே போகணுன்னு சொன்னோன்னே, டேய் போடா பிரதர், நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாட்டு பாடிக்கிட்டே வந்து ரூம்குள்ளே போகலான்னு வந்தீங்களே, நானும் இங்கேருந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து ரூம்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன், போடா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க. என்னம்மா நீ மாட்டுக்கும் பேசாமல் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்க, ஏதாவது பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துக்கிட்டே வந்து மாறன் வந்து வீராவை பார்த்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல வீரா, ஏய் என்கிட்ட இப்போ பேச மாட்டியா, நம்ம இனிமேட்டு வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிகிட்டு இருக்க, என்ன விஷயம், நீ இப்போ என்கிட்ட வந்து பேசணும் அவ்வளோதான், அதுவும் செல்ஃபோன் மூலயமா பேசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியாது, அப்போனா என்னாலேயும் வந்து உனக்கு விவாகரத்து தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே ஒரே இம்சரா, ஏய் நம்ம லவ் பண்ணுறோம் தானே, டேய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தானே பேசினேன், ஃப்ரெண்டுன்னாலே காதலி தானேம்மா அர்த்தம், எந்த காலத்தில் இருக்க இது கூட தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே, இதெல்லாமா அவடா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா. சரி பேசணுன்னே அப்படியே வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து வீரா கிட்டேருந்து வாங்கினோன்னே, யூஸ்வலாக சாப்பிட்டீங்களாங்கிற மாதிரிலாம் கேட்காத, அன்பா பாசமாக வந்து கவிதை மாதிரி அனுப்பணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே, வீரா ஒரு கவிதை வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. மாறன் வந்து நான் இப்படி ஒரு ரீப்ளே பண்ணுறேன், நீ இது மாதிரி ரீப்ளே பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீயே ரீப்ளே பண்ணிக்கலாம்ல என் ஃபோன்லேருந்து. அதெல்லாம் இல்லை, நீ உன் கையால் வந்து டைப் பண்ணணும், அதை நான் பார்த்து பார்த்து இங்கே ரசிக்கணும். நீ சொல்கிறது தானடா நான் டைப் பண்ணுறேன். சரி போ, பேசிக்கிட்டே இருந்ததுனால போர் அடிக்குது, வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. என்னது வீடியோ காலா, ஓவராக தான் பண்ணுறான்னு சொல்லி இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குறாங்க நம்ம வீரா. அப்பன்னு பார்த்து என்னடா அது இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஓ லைவா, சரி சரி என்னாச்சு வீரா, இப்போ வீடியோ கால் வர முடியுமா வேணாமா, சரி இதுவே சூப்பராக இருக்குங்கிறியா, சரி இப்படியே பேசிக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் மட்டுக்கு காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கடா, அவ்வளோதான் சொல்லுவேன்னு வீரா வந்து பேசுகிறாங்க. நான் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லையேம்மா, அதுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.